நண்பர்களே நமஸ்காரம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால், ஊட்டி மழையில் பெய்யக்கூடிய மழை நீர் பவானி நதியாக உருவெடுத்து கொடிவேரி வழியாக நம்முடைய குமாரபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பவானிக்கு வருது. பவானியில் உத்தண்டராயர் கோவில், இந்த உத்தண்டராயர் கோவில் பக்கத்தில் தான் நம்முடைய காளிங்கராயன் அவங்க ஒரு அற்புதமான அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. இந்த அணைக்கட்டு தான் இன்றைக்கி பவானி நதியினுடைய ஒரு முக்கியமான அணைக்கட்டாக திகழுது. இங்கே பாருங்கள், இந்த வெயில் காலம் இன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி எப்படி வெயில் கொளுத்துது. ஆனால் இங்கே பாருங்கள், ஊட்டியில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரானது இங்கே அப்படியே அற்புதமாக ஒரு அருவியாக கொட்டிகிட்ருக்கு. இதுதாங்க காளிங்கராயன் அணைக்கட்டு. இந்த காளிங்கராயன் அணைக்கட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு பூமியில் மிக முக்கியமான ஒரு அணைக்கட்டு. இந்த பகுதியில் நிறையா நிலங்கள் நீர்ப்பாசன வசதி பெறுவது இந்த பவானி நதியினால தான். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு இங்கேருந்து தான் நீர் எடுத்து பம்பிங் ஸ்டேஷன் பக்கத்தில் பண்ணியிருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஹரிக்குட்டி வேறு வந்திருக்காருங்க. பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க, இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான செலவில்லாத எளிய பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான குளியல். எத்தனை பேர் குளிக்கிறாங்க பாருங்கள் காலையிலேருந்து. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக காராக நிற்கிது. அற்புதமாக இருக்குங்க. அவசியம் வாங்க. இது திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் இருக்குது. உத்தண்டராயர் கோவில்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இங்கேருந்து உள்ளே இந்த அணைக்கட்டு மேட்டுக்கு வரணும். பாருங்கள், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அந்த தண்ணி வர்றது அவ்வளோ அழகாக இருக்குது. மாலை நேரம் மணி 5:30 ஆகிடுச்சு. நாமளும் வீட்டுக்கு புறப்படுறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். அவசியம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க, அற்புதமாக இருக்குங்க. அப்பப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணி அற்புதமாக இருக்குது. அவசியம் வாங்க, நிச்சயமாக வாங்க. தேசிய சிந்தனை பேரவை தலைவர் திருநாவுக்கரசு. அனைவருக்கும் நமஸ்காரம்.